வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு விஷயம் இப்ப நடக்குது, ரைட் நவ் நடக்குது அப்படின்னா அப்போ நாம பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஹி இஸ் ரீடிங், ஷி இஸ் ஸ்லீப்பிங், இந்த மாதிரி. ஹி இஸ் ஸ்லீப்பிங் நவ், ஷி இஸ் ரீடிங் நவ், இந்த மாதிரி. அதே விஷயத்த அவ சாயந்தரத்திலேருந்து படிச்சிட்டு இருக்கா, அவ 7 மணிலேருந்து சமைச்சிட்டு இருக்கா, அவரு 9 மணிலேருந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டைமை சொல்லி அப்பையிலேருந்து இல்லைன்னா ஒரு 2 மணி நேரமா இதை செஞ்சுட்டு இருக்காங்க, 3 மணி நேரமா இதை செஞ்சுட்டு இருக்காங்க, 10 நாளா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் நம்ம வந்து டைமை பாஸ்ட் டென்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீனை யூஸ் பண்ணுவோம். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸை பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இல்லைன்னா ஏதாவது ப்ளூரல் நவுன்ஸ் அப்படி இருந்ததுன்னா அப்ப நம்ம ஹேவ் பீன் அண்ட் பேசிக் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இதுவே சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷீ, இட் இப்படி இருந்ததுன்னா அப்ப நம்ம ஹேஸ் பீன் அண்ட் பேசிக் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். ஸோ ஐ, யூ, வி, தே இதனால சொல்றோம். கூடவே ப்ளூரல் நவுன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டாக்ஸ், கேட்ஸ் இல்லைன்னா மை சிஸ்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை பிரதர்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ளூரல்ல சொல்றப்பையும் நம்ம வந்து ஹேவ் பீனை யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷீ, இட் அதாவது சிங்குலர் அப்படி இருந்தா மட்டும் நம்ம வந்து ஹேஸ் பீனை யூஸ் பண்ணுவோம். இப்போ வழக்கமா யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னா சின்ஸ் அண்ட் ஃபார் இது ரெண்டத்தையும் தான் நம்ம ரொம்ப காமனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் அப்படின்றத எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் டைமை பத்தி சொல்றப்போ, ஒரு இயர், ஒரு டே இல்லைன்னா ஒரு மந்த் எதையாவது நம்ம சொல்றப்போ அப்பையிலேருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து சின்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1965 இருந்து, போன மண்டேல இருந்து, ஜனவரியில இருந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றப்போ நம்ம வந்து சின்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதையே ஃபார் அப்படின்ற கீவேர்டை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமை சொல்றப்போ 3 இயர்ஸா 2 ஹவர்ஸா இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு வந்து ஃபார் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமு 2 மணி நேரமா டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்க எப்படி இருக்கோம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு டைம் பீரியடை சொல்லியிருக்கோம். 2 ஹவர்ஸா அப்படின்னு நம்ம வந்து ஒரு டைம் பீரியடை சொல்லியிருக்கோம். இங்க சப்ஜெக்ட் ராமு அதாவது ஹி இல்லையா? ஸோ அப்ப அது கூட நம்ம சேர்க்க போறது ஹேஸ் பீன். ஸோ ராமு ஹேஸ் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours. இதே விஷயத்த ராமு காலையிலேருந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் இல்ல ஈவினிங்ல இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் இப்படி நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து சின்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நம்ம வந்து காலையில இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ராமு ஹேஸ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். இதுதான் இந்த ஃபாருக்கும் சின்ஸுக்குமான டிஃபரன்ஸ். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பல மணி நேரமா மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பல மணி நேரமாக அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்றோம். அப்ப நம்ம யூஸ் பண்ண போறது ஃபார். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் ஹவர்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு இயர் சொல்லி அந்த இயர்ல இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம சின்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ அவன் கனடாவில் வசிக்கிறான். ஸோ வசிக்கிறான் அப்படிங்கிறப்போ he has been living in Canada since 2018. காலையில இருந்து வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. தீபாவளி சமயத்துல சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப ஏர்லி மார்னிங்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, வெடி வெடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா நேத்து நைட்ல இருந்து அப்படி சொல்லுவோம். ஸோ காலையில இருந்து ஸோ இந்த இடத்துல வெடி வெடிக்கிறது அப்படிங்கிறப்போ பர்னிங் கிராக்கர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி இல்ல பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி they have been burning crackers since morning. இல்லைன்னா they have been bursting firecrackers since morning. சமீப காலமா சீதா ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்கா. ஸோ சீதாங்கிறப்போ இந்த இடத்துல ஷி ஒரு ஃபீமேலை பத்தி நம்ம இங்க சொல்றோம். இந்த இடத்துல நம்ம ஒரு டைம் பீரியடையும் சொல்லல இல்லைன்னா ஒரு
பர்டிகுலர் டைம் பாயிண்ட் சொல்லி அப்பையிலேருந்து அப்படின்னு நம்ம சொல்லல. இங்க வந்து சமீப காலமாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு நம்ம வந்து ரீசென்ட்லி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நாள் முழுக்க அப்படி சொல்லுவோம். அதுக்கும் ஆல் டே இந்த 2 வேர்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபாரோ சின்ஸோ நம்ம வந்து எதையும் சேர்த்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சீதா ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ரீசென்ட்லி. இதே நீங்க நாள் முழுக்க கடுமையா உழைக்கிறா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சீதா ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ஆல் டே லாங் அப்படி நம்ம சொல்லலாம். அவர் நேத்துல இருந்து வாட்ச தேடிட்டு இருக்காரு. அவர் இப்ப வாட்ச தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல he is searching his watch அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லிடலாம். இங்க நேத்துல இருந்து அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம இங்க வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றோம். சோ அவர்ன்றதுனால he has been searching his watch since yesterday. நேற்றுல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம since yesterday அப்படி யூஸ் பண்றோம். குழந்தை காலையில இருந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So the child has been crying since morning. இந்த இடத்துல child அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அது he she அந்த மாதிரி வர்றதுனால has been. இதுவே children குழந்தைங்க அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றப்போ children have been அப்படின்னு நம்ம சொல்லுவோம். children have been crying since morning அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட நாயை நேத்துல இருந்து காணல. சோ காணல அப்படின்றப்போ மிஸ்ஸிங் டாக் வந்து மிஸ் ஆயிடுச்சு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்ல போறோம். So my dog has been missing since yesterday. இப்போ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்ம வந்து have been has beenக்கு பதிலா have not been has not been இப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். இல்லைன்னா haven't been hasn't been இப்படி நம்ம சொல்லலாம். இங்க அவள் வருவதில்லை. So she hasn't been coming இல்லைன்னா she has not been coming since Monday. இங்கு வருவதில்லைன்னு சொன்னதுனால நம்ம வந்து ஹியர்ங்கிற வேர்டையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். She has not been coming here since Monday. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இப்பதான் 2 hours பெய்யல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So it has not been raining for 2 hours. இது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இப்ப ஸ்டாப் ஆயிருக்கு ஒரு 2 hours பெய்யல அப்படின்னு சொல்றதுக்கு. அவர்கள் நேற்றிலிருந்து படிக்கவில்லை. சோ படிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாட் ஸ்டடியிங் அது சொல்ல போறோம். இங்க அவர்கள்ன்றதுனால தே அது கூட நம்ம வந்து have not been யூஸ் பண்ணிருக்கோம் சேர்த்து. They have not been studying since yesterday. They haven't been studying since yesterday. இப்போ நம்ம இதுல question format எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இதே வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினை கேட்கிறப்போ நம்ம எப்படி சொல்ல போறோம்னா ஐ யூ வி தே இல்லைன்னா ப்ளூரல் நவுன்ஸ் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்க போறோம். ஸோ ஹாவ் ஐ பீன் ஹாவ் யூ பீன் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கூட பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இதுதான் நம்ம வந்து சின்டாக்ஸா இருக்க போகுது. இப்போ அதே சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட் இதுல ஏதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம ஹேஸ் போட போறோம். ஸோ ஹேஸ் ஹீ பீன் ஹேஸ் ஷீ பீன் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். ஸோ இதுதான் கொஸ்டின் ஃபார்மாட்டோட சின்டாக்ஸ். ஸோ என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்போம். இப்போ நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னாக்கா கொஞ்சம் நாளா கத்துட்டு இருக்கீங்களா முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படிங்கறதுனால யூ. ஸோ அது கூட நம்ம சேர்க்க போறது have you been learning English? இன்னொன்னு லேர்ன் அண்ட் ஸ்டடி இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் கேட்பாங்க நிறைய பேரு. ஸ்டடி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இப்போ வந்து சயின்ஸ் மேத்ஸ் ஹிஸ்டரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து படிக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதை நம்ம படிச்சு ஒரு நாலேஜை கெயின் பண்ணிப்போம். இந்த மாதிரி லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ அப்போ வந்து லேர்ன்ங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கில்லை கெயின் பண்ணிக்கிறோம். ஸோ அதுல வந்து அதனாலதான் அதுக்கு வந்து நம்ம லேர்னிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஹேவ் யூ பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கறத விட ஹேவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கறது கரெக்டா இருக்கும். அவள் எத்தனை காலமாக பாடிக்கொண்டிருக்கிறாள். அவ வந்து பாட்டு பாடுறவங்க அவங்க. ஸோ எவ்வளவு காலமா அவங்க பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ அந்த இடத்துல எவ்வளவு காலமா அப்படிங்கிறதுனால எவ்வளவு நாளா எவ்வளவு வருஷமா இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம வந்து ஹவ் லாங் அப்படின்ற காமன் வேர்டை யூஸ் பண்ணலாம்.
ஷீன்றதுனால ஹேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவ் லாங் ஹேஸ் ஷீ பீன் சிங்கிங்? இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவ பாடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஷீ ஹேஸ் பீன் சிங்கிங். அவங்க பாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதா இருந்தா ஹேஸ் ஷீ பீன் சிங்கிங் அப்படி கேட்போம். எவ்வளவு காலமா பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் லாங் ஹேஸ் ஷீ பீன் சிங்கிங்? ஸோ நீ காலையில இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? ஸோ அகைன் இங்க வந்து கொஸ்டின் ஃபார்மேட்ல நம்ம வந்து WH கொஸ்டின்ஸ். இப்போ வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு வாட். நீ என்ன செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறதுனால நீ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஹேவ் யூ அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங்? காலையில இருந்து நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அடுத்தது இந்த போனை எத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க? எப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ எவ்வளோ காலமா, எவ்வளோ நாளா, எவ்வளோ வருஷமா இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம வந்து ஹவ் லாங். ஸோ நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுனால ஹேவ் யூ பீன். ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் யூசிங் திஸ் மொபைல்? ஸோ இந்த வீடியோல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தியும் ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் இதை எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஹேவ் பீன் ஹேஸ் பீனை பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்றதை பத்தி நம்ம இந்த வீடியோல சொல்லல. அதை தனி வீடியோவா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னா அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.